Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா Pigeon air fryer பத்தின வீடியோ தாங்க. இது ஒரு டெமோ அப்படினே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்றதோட இதை நான் வந்து வாங்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசத்துக்கிட்ட ஆயிடுச்சு. இது ரெகுலராக இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ் பண்ணி இதில் பழகிடுச்சு. ஸோ இது எந்த அளவுக்கு அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்றத நான் வந்து சொல்ல போகிறேன். மெயினாக நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, ஆயில் கான்ஷியஸாக இருக்கீங்க, ஆயில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்ற போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இது என்னென்ன பண்ணுது, என்னென்ன ரெசிபிஸ் நான் வந்து இப்போ சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன், அது பண்ணி காட்ட போகிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் நம்ம டவாலே பண்ணலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது, வித்தவுட் ஆயில் வித்தவுட் கீ அப்படின்ற மாதிரி என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்லெட் வந்து இப்படி தான் இருக்கும், அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டெம்பரேச்சர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே காட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாஸ்கெட் கொடுத்துருப்பாங்க, உள்ளே வந்து இன்னொரு ட்ரே மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாமே நான் எப்படி யூசேஜ்னு காட்டுறேன். இப்போ பிளக்இன் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன் ஆயிடுச்சு அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே மாதிரி வருங்க. இது டச் பண்ணும்போது நமக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கபாப் பண்ணுறீங்க அப்படின்னா, சமோசா பண்ணுறதுக்கு, கேரட் பண்ணுறதுக்கு, பிட்ஸா பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ்க்கு இங்கே டெம்பரேச்சர் எல்லாமே இருக்குது. அது போக டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம செட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஆன் பட்டன், இதுதான் ஆன் ஆஃப் ரெண்டுமே இதுதான், இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஃப்ரை ஆயிடும். இப்போ சிக்கன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேங்க. இப்போ வந்து நான் உள்ள ஒரு பிளேட் மாதிரி இருக்கும்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஃப்ரை ஐட்டம்லாம் பண்ணுறீங்க அப்படின்ற போது இந்த அலுமினியம் ஃபாயில் வந்து வாங்கிக்கிறது பெஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குக்கீஸ் பண்ணுறீங்க அப்படின்ற போது இந்த பட்டர் பேப்பர் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட், ஒட்டாமல் இருக்கும் நமக்கு. ஸோ இதை நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சிக்கன் தான் பண்ண போகிறேன். இப்போ இந்த மாதிரி ட்ரே இருக்கு இல்லையா, பக்கத்தில் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்கெட்டில் நம்ம இப்படி வச்சிடலாம். இதை வச்சுட்டு நம்ம இந்த சில்வர் ஃபாயிலை வேணுன்ற அளவுக்கு இதை கட் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து வச்சிடலாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இது மேலேயும் வைக்கலாம். இல்லைனா இதை எடுத்துட்டு நீங்கள் இதுக்குள்ளே ஃபாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பிளேட் வைக்கிறது அப்படின்னா கூட பண்ணலாம். பட் இந்த ஃபாயில் வச்சுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சில்வர் ஃபாயில், அலுமினியம் ஃபாயில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டுட்டேன். இப்போ சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன், சிக்கன் 65க்காக. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப் விட்டு நம்ம எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டாமல் வச்சுக்கிறது இதுக்கெல்லாம் நல்லது. ஸோ நீங்கள் ஆயில் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. அதே மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டியில் நீங்கள் இதில் பண்ண முடியாது, ஒரு பேட்சாக தான் போட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதில் ஒரு 10 to 12 பீசஸ் கிட்ட தாராளமாக இப்படி வைக்கலாம். இதில் வந்து வேணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த ஃபாயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நீங்கள் தேய்ச்சிக்கலாம் வேணும் அப்படின்னா. பட் நான் வந்து பண்ண மாட்டேன், இதில் ஒட்டாமல் தான் வருது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும் அப்படின்னா ஆயில்ஸ் கொஞ்சம் சும்மா ஒரு அரை ஸ்பூனுக்கு இல்லைனா 1/4 ஸ்பூனுக்கு சும்மா அந்த பேப்பரில் தடவிட்டால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வச்சுருக்கேன், இனி ஒரு 2 பீஸ் கூட போடலாம். நான் வச்சுருக்கிற குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 கிலோங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பேட்ச் இல்லைனா 3 பேட்ச் கிட்ட போட்டு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் வித்தவுட் ஆயில். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், வச்சுட்டேன். இப்போ வந்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டேன். இப்போ வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆன் பட்டனுங்க. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கெபாப் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை செட் பண்ண போகிறது கிடையாது. இது நீங்கள் வந்து மேனுவலாக வேணும் அப்படின்னா இதில் ஏதாவது டச் பண்ணி நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே தான் டைம் செட் பண்ணணும் அப்படின்ற போது நான் வந்து சிக்கனுக்கு ஒரு 15 மினிட்ஸ் இப்போதைக்கு நான் வைக்கிறேன். டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 180 இல்லை 190 வச்சுக்கலாம். இடையில நம்ம ஓப்பன் கூட பண்ணலாம். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டா இந்த மாதிரி ஆயிடும், ஸ்டார்ட் ஆயிரும். சவுண்ட் ரொம்ப பெருசாக கிடையாது, இந்த ஃபேன் மாதிரி சுற்றிட்டு இருக்கும் பாருங்கள். இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு. 190 டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 190ல் இருக்குது. டைம் வந்து 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம ரன் ஆகிட்டு இருக்கும்போதே இது இப்படி ஓப்பன் பண்ணலாம், பெரட்டி விடலாம். மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எதில் ஸ்டாப் ஆகிருக்கோ அதுலேருந்தே அது ஆன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 7 மினிட்ஸ் இருக்குது. இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணலாம். வாவ், இது வந்து ஒரு ஹாஃப் குக். நான் அப்படியே ஃப்ளாஷ் லைட் போட்டு காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும் ஹாஃப் குக் ஆகிட்டுருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம இப்படி ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஏன்னா பின்னாடி நல்லா மசாலா கோட் ஆகணும். ரொம்ப ஜூஸியாக இருக்குங்க. வாவ், சூப்பராக இருக்குது. சுத்தமாக நம்ம ஆயில் விடல. நமக்கு சிக்கனில் அதுவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லைட்டாக அந்த ஆயிலி ஃபீல் இருக்கும் இல்லையா.
ஸோ நமக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்ப மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இப்படி திருப்பி ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போவே குக் ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் செம்ம ஜூஸியாக இருக்குது. ஸோ ரொம்ப டயட் கான்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனுங்க. சூப்பராக இருக்குது. இது எல்லாத்தையும் ஃப்ளிப் பண்ணிவிட்டு இது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இங்கே வந்து கொஞ்சம் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இங்கே ஆயில் நல்லா இந்த பேப்பரில் தடவிட்டு ஃபாயிலில் தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணலாம். எனக்கு வந்து ஆயில் வேண்டாம், சுத்தமாகவே வேண்டாம் அப்படின்றனால நான் இப்படி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ளிப் பண்ணிட்டேன். இப்போ உள்ளே வச்சிடுறேன். உள்ளே வச்சு சேம் நம்ம எதுவும் பண்ண வேண்டியதில்லை, அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிக்கும். இப்போ கட் ஆகிறதும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நம்ம டைம் வச்சோம் இல்லையா, அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப் ஆயிரும். நம்ம நின்று அதை ஆஃப் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ ஸ்பேஸ் வந்து அடைக்கவே அடைக்காது. பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ மினிமல் ஸ்பேஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வேறு இடத்துல கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு, முடிஞ்சது. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வா, செம்மையாக குக்காக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஃபோர்க் வச்சு குத்தி பார்த்துடலாம். குக்காக இருக்குங்க, பயங்கரமாக குக்காக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரெட் ஆம்லெட் தான் போட போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து நினச்சிப்பீங்க பக்கத்தில் வாங்க இப்போ வந்து அந்த ஷீட் ஃபாயில் போட்டு தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, நான் அப்படியே வைக்கிறேன் பாருங்கள். ஸோ பண்ணால் கொஞ்சம் மெஸ்ஸி ஆகாமல் இருக்கும். நீங்கள் அப்படியே வந்து வைக்கிறது அப்படின்னாலும் வைக்கலாம். நான் இப்போ வந்து பிரெட்டை நல்லா துவட்டி, அதாவது என்னது எக்கில் துவட்டி நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து உள்ளே வைக்கலாம். ஃப்ளாஷ் போட்டிருக்கேன், ஸோ நல்லா தெரியும். உள்ளே வச்சிடலாம், டைம் வச்சிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து 5 மினிட்ஸ் வைக்கலாம். 5 மினிட்ஸ் கூட தேவையில்லை, மேக்ஸி கத்துது. 5 மினிட்ஸ் வச்சுட்டு இது வந்து ஒரு 160க்கு வச்சுக்கலாம். ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயாச்சு. ரெடி ஆகி ரொம்ப நேரம் ஆச்சு. பார்த்துடலாம். இப்போ இதில் இந்த ஃபாயில் சொன்னோம் இல்லையா, பட்டர் ஷீட் ஆர் ஃபாயில் போடல அப்படின்னா இதுதான் டிஸ்அட்வான்டேஜுங்க. ஒட்டிக்கும், இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது ஆயில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துடலாம். கொஞ்சம் 10 மினிட்ஸே ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் கீழெல்லாம் ஒட்டி இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபாயில் ஆர் இந்த பட்டர் ஷீட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ஒட்டாமல் வரும். பட் சூப்பராக கிறிஸ்பியாக குக்காக இருக்குது. சூடாக இருக்கிறதுனால சாஃப்டாக இருக்குது, ஆறுனா நல்லா கிறிஸ்பியாகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரெட் ஆம்லெட்டும் ரெடி, அதே மாதிரி சிக்கன் 65 ரெடி. டேஸ்டிங் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ பார்த்திங்கன்னா ரெடி. டேஸ்டிங் டைம் இப்போது சூப்பராக இருக்கும். ஏன்னா எனக்கு தெரியும், நான் வந்து நிறைய வாட்டி செஞ்சுட்டேன் அப்படின்றனால இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும். இது கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இடையில எடுக்கிறீங்களே, அப்போ வந்து அந்த வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி மேலே போடுறது, இல்லைனா கருவேப்பிலை போடுறது அப்படின்னும் போது அதுவும் நல்லா முறுமுறுன்ட்டு வந்துடும். ஸோ நமக்கு அந்த ஹோட்டல் ஸ்டைலில் வந்துடும். ஸோ இப்படி டெம்டிங்காக இருக்குது. சுத்தமாக வந்து நம்ம ஆயிலே யூஸ் பண்ணல அப்படின்றது சொல்லவே முடியாது. நம்ம எப்படி ஃப்ரை பண்ணி எடுப்போமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா குக்காக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா குக்காக இருக்குது. இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு நான் என்ன சொல்லுவேன்னா, பண்ணி இம்மீடியட்டாக ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே சாப்பிட்டுட்டா நல்லா அந்த ஒரு டெக்ஸ்சர் அப்படியே இருக்குது. லைக் நல்லா வந்து சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது. இது நீங்கள் பண்ணி வச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்ட் ஆகுது. அதுதான். நெக்ஸ்ட்டு பிரெட் ஆம்லெட். சூப்பருங்க, அமிர்தமாக இருக்குது. ஏன்னா வந்து என்னோடய டயட் ஃபுட் அப்படின்றது இப்படி தான் வரும். ஸோ ஒரு பிரெட் ஆம்லெட், கொஞ்சம் வந்து சிக்கன், கொஞ்சம் வெஜ்ஜீஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன். ஸோ ஹெல்த் கான்ஷியஸ், டயட் கான்ஷியஸாக இருக்கீங்க, ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த பிஜியன் ஏர் ஃப்ரையர் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். ஸோ இந்த டெமோ உங்களுக்கு ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆஃபர்ஸ் அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.